வணக்கம் இனிய தமிழ் மக்களே. மூணாவது ஓடிஐ இண்டோர்ல முடிஞ்சிருக்கு. நியூசிலாந்து எங்க ஜெயிச்சாங்க? The hunger, the wanted to prove a point or two with a young, inexperienced side. They were completely professional in their approach. They played the conditions better than India. அதுதான் ஹானஸ்டி. இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் எரர் நார்மலா ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலி தே வென்ட் ராங், ஸ்ட்ராட்டஜிக்கலி தே வென்ட் ரைட் அப்படின்னு. நியூசிலாந்து வேர் ஸ்ட்ராட்டஜிக்கலி பெட்டர் தென் இந்தியா இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கும் போது இந்தியாவை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. The way New Zealand broke India's pattern is what India failed to do to New Zealand. That is why we are standing here in a result 2-1 in favor of New Zealand. 3 டிகேடுக்கு அப்புறம் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சாங்க அஜாஸ் பட்டேல், மிச்சேல் சாண்ட்னர் அண்ட் கோ. அதுக்கப்புறம் இங்க அதாவது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா மிச்சேல் சாண்ட்னர் இஸ் a well known, well respected best spinner, one of the best finger spinner in the world. Ajaz Patel came here with something what not many have achieved in the past in the cricket history, 10 wickets in an innings. பரவாயில்ல. ஓகே, ரெண்டு பேரும் ரெப்யூட்டட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஆன் அ கிரம்பிளிங் பிட்ச். ஒத்துக்க முடியாது இந்தியால டெஸ்ட் சீரிஸ் தோத்தது. டு an extent we can give reasons for that. இங்க அவங்க வந்தது, அவங்களோட லீடர் in the spin attack is Jayden Lennox, who made his debut in the second ODI. ஃபர்ஸ்ட் ODI பயத்தை காமிச்சிட்டியே பரமா, அந்த டைலாக்க தான் சொன்னேன். 6 ஓவர்ல 51 ரன் போனாரு ஆதித்யா அசோக். ஒருவேளை ஜெய்டன் லெலாக்ஸ் அந்த ODI ஆடி இருந்தா இட் would have been a 3-0 route for New Zealand. ஏன்னா இந்தியா didn't win the first ODI convincingly by any means. சரி, இப்ப கண்டிஷன்ஸ் பத்தி நம்ம என்ன சொன்னோம், இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல என்ன சொன்னோம், 7 மேட்ச்ல 5 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல அதுவும் பர்டிகுலரா 20 ஓவருக்கு அப்புறம் பால் நிக்க ஆரம்பிக்கும், ஸ்லோவா இருக்கும், ஸ்பின்னர்ஸ் பிக்சருக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 7 மேட்ச்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அடிச்ச ஸ்கோர்ஸ் 399, 385, 293, 247, 418, 292, 288. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 322. உங்களுக்கு 330 அடிச்சாதான் இங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். டாஸ் வின் பண்ணி இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்சஸ் வாஸ் பேட் லாஸ்ட் கேம். They didn't put up 320 on the board last game where it could have been a tight game. அதை காம்பன்சேட் பண்றதுக்காக they won the toss and they bowled first on a pitch which they should have batted first. ஏன்னா இந்த பிச்சும் நம்ம என்ன சொன்னேன் நானு லாஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே இந்த ப்ரிவியூல, ராஜ்கோட் மாதிரியே தான் இருக்கும் இந்த பிச்சு, ஸ்லோவா இருக்கும். டாஸ் வின் பண்ணி 320, 330 அடிச்சு கிரேட் சான்ஸ் டு வின் அப்படிங்கும் போது ஓகே. ஹையஸ்ட் சேஸ் அதையும் ரிஃப்ளெக்ட் பண்ண வாஸ் 294 for 5. இந்த கிரவுண்ட்ல டீம் பேட்டிங் செகண்ட் have never scored 300. India got bowled out for 296. ஓகே, at some point of time ஒரு தப்ப நீங்க மறைக்கிறதுக்கு வேற ஸ்டெப் எடுத்தீங்கன்னா 1 + 1 2 தான் ஆகும். 1 - 1 0 ஆகாது. 1 + 1 is equal to 2. That is absolute bottom line. பிளேயிங் 11 பத்தி வருவோம். நியூசிலாந்து மோஸ்ட்லி அன்சேஞ்சா இருப்பாங்க, பட் they will be tempted to play மிச்சேல் ரே அப்படின்னு சொன்னோம். They trusted in Preston Clark, who can bat as well and seem to be a good prospect. Kudos to them. இந்தியா ஹர்ஷதீப் சிங், பிரசீத் கிருஷ்ணா பதில கண்டிப்பா ஆடுவாரு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கரெக்டா பிளேயிங் 11 கரெக்டா இது பண்ணாங்க. இப்ப பாருங்க ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் 330க்கு எப்படி ஆடணும் அப்படின்னு. எடுத்த உடனே நீங்க you have to show some intent. ஏன்னா it will become difficult to play after 20 overs was the condition set. So ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஒரு 65, அதுக்கப்புறம் ஒரு அடுத்த 10 ஓவர்ல ஒரு 65, ஒரு 125 to 130 for 2 வரணும் அப்படின்னு சொன்னோம். நியூசிலாந்து பாருங்க
20 ஓவர் முடியும் போது 95 for 3. ஓகே, இந்தியா 20 ஓவர் முடியும் போது 108 for 4. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் 21 to 40 is going to be. இப்போ உங்களுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல உங்களுக்கு வந்துட்டு நீங்க மொமெண்டம் சொன்ன மொமெண்டம் வரலன்னா you have got no other option to accelerate in the third longer phase. நான் சொல்ற மாதிரி அந்த 30 ரன் கூட வந்திருந்தா ரெண்டு டீமும் இது பண்ணிருக்கலாம். ஓகே, பொறுமையா ஆடி இருக்கலாம். So we can't be critical where you have to accelerate because it didn't get enough runs on the board after the completion of 20 overs. ஓகே, 21 to 40 வந்துட்டு ஒரு 105 for 2 காடிட்டு 235 for 4 at the end of 40 overs அப்படின்னு சொன்னோம். நியூசிலாந்து பாருங்க, அந்த 21 to 40ல 143 for no loss. ஏன் அந்த 143 for no loss போனாங்கன்றதுக்கு காரணத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க 238 for 3, நம்ம சொன்னது 235 for 4. They were 3 runs ahead and 1 wicket ahead as well. They are on track. இந்தியா பாருங்க, அங்கேருந்து 230 for 6. They were only 5 runs short, but they have lost 2 more wickets. நியூசிலாந்து பாருங்க, அவங்களுக்கு அந்த 7 wickets in hand cushion இருந்ததுனால டப்பு டிப்புன்னு அடிச்சுனே இருந்தாங்க. அவங்க கவலையே மிச்சியே வந்து அடிச்சு அவுட் ஆனாரு. கிரைஸ்டன் கிளார்க் வந்து அடிச்சாரு. பிரேஸ்வெல் வந்து அடின்னு அடிச்சாரு. டப்புன்னு கிளஸ்டர் ஆஃப் 2 wickets விழுந்தது, டேரல் மிச்சேல் அண்ட் கிளென் பிலிப்ஸ். பட் ஸ்டில் when you got 7 wickets in hand, நம்ம சொன்னது என்ன, 235 for 4, அவங்க 238 for 3 பிரேவா ஆண்டாங்க. then they got from 235ல இருந்து உங்களுக்கு 338, அதாவது 98 ரன், 98 runs because they had the cushion of slogging of the extra wickets. India பாருங்க 66 for 4 and bowled out for 296. ஓகே, வின் ஃபேக்டர் இங்க என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ் பேட்டிங் யார் நல்லா ஆடுறாங்க. நியூசிலாந்து வந்துட்டு 95 for 3, இந்தியா 108 for 4. டிஃபரன்ஸ் 13 ரன். ஓடிஐ தியரி பத்தி ஒவ்வொரு விக்கெட் நீங்க விட்டீங்கனாலும் 14 runs ஈக்குவலண்ட். 14 runs ஈக்குவலண்ட் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து 1 run ahead in that batting factor. ரெண்டாவது ஃபேக்டர் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, bowling from 15 to 40. Can you believe it? 25 ஓவர்ல 15 to 40 வந்துட்டு India has only used 10 overs of spin, where India is known to choke the opposition with spin. Has bowled 10 overs, 63 runs, haven't picked up a wicket, where you need the spinners to strike for you to get back and really choke the opposition, not allowing them to really launch in the last 10 overs. Okay, in India 6.3 an over. New Zealand led by Jayden Lennox, Michael Bracewell injury or bowling bowling போட்டிருந்தானே இன்னும் பிரச்சனை ஆயிருந்திருக்கும். 14 overs, 76 runs and a wicket with an economy of just more than 5 an over. The experienced Jadeja and Kuldeep, the skilled Jadeja and Kuldeep has been outclassed by Jayden Lennox and Glenn Phillips. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஓவரால் வந்து 12 ஓவர்ல 89 runs, they didn't pick up a wicket. இவங்க வந்து 18 ஓவர்ல 96 runs, 2 wickets. Can you believe what I am saying? இப்போ வந்து போன தடவை அந்த மிஸ்டேக்க பண்ணாங்க அப்படின்னு சொன்ன, அதாவது 10 ஓவர்ல உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் இம்மீடியட்டா ஒரு எண்டு ஸ்பின்னு ஒரு எண்டு பேஸ் கொடுத்து ஸ்டைபிள் பண்ணணும் அப்படின்னு இந்தியா என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பனிங், Kuldeep was only introduced in the 17th over. Can you believe what I am saying? Jadeja was introduced in the 30th over. 17வது ஓவர்ல நீங்க குல்தீப்பை கொண்டு வரீங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், the only way to unsettle this Indian bowling lineup is not to allow the spinners to settle down. மொத பால் டம்மால் தூக்கி சிக்ஸ் அடிச்சாரு டேரல் மிச்சர். குல்தீப் அங்கேயே காலி. போன மேட்ச் என்ன பண்ணாங்க, 3வது பால் இறங்கி டம்மால் ஒரு சிக்ஸ், ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஃபிளிக் அடிச்சாரு, அடுத்த பால் வில்லங்க ஒரு ரிவர்ஸ் ஹிட், 3வது பால் திருப்பி டம்மால் தூக்கி ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் ஒரு சிக்ஸ் அடிச்சாரு டேரல் மிச்சேல். சோ இப்ப உங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 95 for 3, 108 for 4. There is not much to choose between both the teams.
எங்க டிஃபரன்ஸ் வந்ததுன்னா அந்த 21 to 40 வேர் யுவர் ஸ்பின்னர்ஸ் ஹேவ் டு கம் இன் டு த பிக்சர். ஜடேஜாவை நீங்க 30வது ஓவர்ல கொண்டு வரீங்க. அந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் growing ரியலி. சோ நீங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கணும், 11வது ஓவரே குல்தீப்பை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கணும். எடுத்துட்டு வந்துட்டு அவர் ஒரு 4-5 ஓவர் போட்டு பேட்ஸ்மேன் அப்பவே ஏழியான ரிஸ்க் எடுக்க வச்சு இன்னொரு விக்கெட் போயிருந்ததுன்னா நியூசிலாந்து would have been in serious trouble, losing 4 wickets inside 20 overs. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எரர் லாஸ்ட் டைமே பண்ணாங்க, இந்த தடவை அவங்க கரெக்டே பண்ண. பட் யூ கேன் நாட் ரியலி டேக் எனிதிங் அவே ஃப்ரம் த வே போத் கிளென் பிலிப்ஸ் அண்ட் டேரல் மிச்சல் rebuild the innings after those early wickets. Absolutely stunning face of play where டேரல் மிச்சல் பாத்தீங்கன்னா கால்குலேட்டிவா எப்ப அடிச்சு போலரை அன்செட்டில் பண்ணமோ பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. கிளென் பிலிப்ஸ் வந்ததுல இருந்து டாப் கிளாஸ் ஆடினாரு, பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அவங்க 2 பேரும் வந்து க்ளோஸ் பேஸ்ல அவுட் ஆனதுனால இந்த இது 337க்கு வந்து நின்னுது. இல்லன்னா they would have scored 360. when you concede 360 with your bowling attack, there is absolutely nothing encouraging at all, to be very honest with you. இத நான் ஒரு இதுவா சொல்லல, கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நான் சொல்லல, என்னோட தாட்ஸ் நான் சொல்றேன். விராட் கோலி மாதிரி ஒருத்தர் கேப்டனா இருந்தாருன்னா அந்த பாடி லாங்குவேஜ் இந்த ஃபீல்டு வேற மாதிரி இருக்கும். இங்க என்ன நடக்குது உங்களுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, போன மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி ஈவன் ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி, there was a partnership building. You can see the frustration getting in the group. You can see the shoulders dropping. You can see Shubman Gill is getting really tensed up. If you see கோலி இருந்தீங்கன்னா, கோலி டசன்ட் கெட் டென்ஸ்ட் அப் அப்படின்னு சொல்லி நான் சும்மா இது பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு கோலி பிடிக்கும்னு அந்த எனர்ஜியை கொண்டு வருவாரு, அந்த அக்ரஷனை கொண்டு வருவாரு. அது அன்பார்ச்சுனேட்டா இங்க தெரியல. டென்ஷன் வந்து நிறைய இது பண்ணது. ஒன்ஸ் த ஆப்போசிஷன் கெட்ஸ் த பெட்டர் அவுட் ஆஃப் யூ இன் அ ஃபேஸ், யூ கேன் see the team crumbling. அந்த பாடி லாங்குவேஜ் இல்ல, அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்ல, அந்த பிலீஃப் இல்ல. தட் இஸ் வாட் டீம் இந்தியா இஸ் லேக்கிங் in the absence of Virat Kohli as a leader who can pump the other people up to get back into the game. ஒரு லெவலுக்கு மேல போயினே இருக்கு, 2 போயினே இருக்கு. there is no leeway at all. எப்படியோ வந்து அங்க எங்க அழுத்தி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல். சுப்மான் கில்லுக்கு ஒரு நல்ல பால் வந்தது, பியூட்டிஃபுல் சீமாய் லட்டுன்னு அடிச்சுது. பெருசா அதை நான் வந்து இது பண்ண மாட்டேன். 3 மேட்சும் ரோஹித் சர்மா ஒரே மாதிரி அவுட் ஆயிருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஷ்ரேயஸ் ஐயரும் ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் அவுட் ஆனாரு. ராகுல் நீங்க எப்ப பார்த்தாலும் அவரே வந்து பெயில் அவுட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. கோலி எவ்வளவுதான் பண்ணுவாரு. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இன்னைக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் ஆடினாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஹர்ஷித் ராணா பத்தி எல்லாருமே குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நிதிஷ் ரெட்டியை பத்தி, அதாவது இப்ப அவங்க வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம், ஒன் ஆஃப் த சப்போர்ட் ஸ்டாஃப் செட், இந்த மாதிரி நாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறோம், ஆனா அன்பார்ச்சுனேட்லி இங்க வந்து மேக்சிமைஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு. ஏயா 2 ஓவர் போலிங் கொடுக்குற, பேட்டிங் கடைசியில நம்பர் 7 வராரு, ஒன்னு 43வது ஓவர் இல்ல 44வது ஓவர்ல வந்து ஆடுறாரு, சான்ஸே கொடுக்காம see what situations he has batted and how many overs he has bowled. How can you really talk about a player once you are not giving enough opportunities for the player to prove himself? இன்னைக்கு வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு பாருங்க. எஸ், ஹர்திக் பாண்டியா இஸ் த நம்பர் 1 bowling, fast bowling all-rounder in India. No one can come closer to him. Next in the queue is Nitish Reddy. நீங்க சான்ஸே கொடுக்க மாட்டீங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியால சொல்லுவீங்க அவர் வந்து சான்ஸ் கொடுத்தா வந்து இது பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு. குழந்தைய ஜெயண்ட் வீலுக்கு கூட்டு போறீங்கன்னா ஜெயண்ட் வீல்ல உக்காத்தி வைக்கணும், உக்காத்தி வச்சு 5 ரவுண்டு போகணும். சும்மா ஜெயிண்ட் வீலு கிட்ட கூட்டு போயிட்டு அந்த பாரு அம்மா போகுது பாரு அப்பா போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கூட்டு வந்தீங்கன்னா குழந்தைய குறை சொல்ல முடியும் நீங்க. That's a bottom line. Hats off to Gautam Gambhir for discovering, a potential all-rounder for India is going to be number 3 in the queue, after Nitish Reddy. ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு பாருங்க ஹர்ஷித் ராணா. That is absolutely magnificent by all parts. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சிச்சுவேஷன், the game was done and dusted. The game was never going to be a competition. அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 அடிச்சாரு பாருங்க. kudos to Gambhir, well done Gambhir on this. ஏகப்பட்ட பேரு, யாரு ஒருத்தர் கூட அந்த டெசிஷன் கரெக்ட்னு யாருமே சொல்லவே இல்லை. நான் ஹெட் கோச், நான் ஒரு பிளேயரை ஐ அம் சீயிங் ஹிம் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஐ அம் கோயிங் டு ரியலி மேக் ஷூர் தட் ஐ அம் கோயிங் டு பேக் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாரு.
இட்ஸ் ப்ரூவிங் டிவைடன்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹர்ஷதீப் சிங் பாருங்க, இன்னைக்கு 10 ஓவர்ல ஒரு மேட் இன் 3 for 63. He will strike in power play, strike in death overs also. அந்த மாதிரி ஒரு bowlerக்கு கான்பிடன்ஸ் கொடுங்க. The only thing is that how much ever I'm praising Gambhir, there are certain things where when you feel this is the guy whom you are going to pick to the ODI World Cup in South Africa not more than a year ago, please give him longer rope. லாங்கர் ரோப்பே நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. கேட்டா ரொட்டேஷன் ரொட்டேஷன். எவ்வளவு நேரம் தான் ஏன் ரொட்டேஷன் பண்ணுவீங்க? எப்பதான் உங்களுக்கு தெரியும் 15 பேர் யாருன்னு? ஒரு வருஷம் இருக்கும் போதே உன்னோட 15 பேரு. ஓகே, யூ ஆர் த ஹெட் கோச், you are a strong character, you say that this is going to be the 15, this is going to be the 15 which is going to play in the next 1 year in the all bilateral series அப்படின்னு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க. இந்த சோல் சர்ச்சிங் எப்பதான் நிறுத்த போறீங்க? ஹர்ஷதீப் சிங் வாஸ் பியூட்டிஃபுல். ஹர்ஷித் ராணா எக்ஸ்பென்சிவா போனாரு, பட் he was not bad overall. சிராஜ் bowled beautifully for 1 for 43. நிதிஷ் ரெட்டி நல்லா போட்டாருன்னு சொல்ல மாட்டேன், பேடா போட்டாருன்னு சொல்ல மாட்டேன். 8 overs 53 அப்படிங்கிறது someone who can come and contribute and get a 50 runs in the batting low and down the order is a gold for me, to be very honest with you. எங்க அடி வாங்கினாங்க? போன மேட்ச் அங்கதான் அடி வாங்கினாங்க. 10 ஓவர்ல 82 ரன் குல்தீப் யாதவ். இன்னைக்கு 6 ஓவர் 48, அகைன் 8 and over. போன மேட்ச் 10 ஓவர்ல 82 ரன் 8 and over. இப்ப பாத்தீங்கன்னா 6 overs 48 8 and over. ரவீந்திர ஜடேஜா போன மேட்ச் 8 ஓவர்ல விக்கெட் எடுக்கல, இந்த மேட்ச் 6 ஓவர்ல 41 ரன் விக்கெட் எடுக்கல. You have to find out Ravindra Jadeja's role is never going there and rattling the opposition out. He's always someone who's an able batsman, who's a brilliant fielder, who will give you 10 எக்கனாமிக்கல் ஓவர்ஸ். அந்த 10 எக்கனாமிக்கல் ஓவர்ஸ் அவருக்கு வராம அவரும் 10 ஓவர்ல 70 ரன் போறாரு அப்படின்னா நீங்க யோசிக்கணும். ஏன்னா தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். எதுவுமே கிடையாது. அதுதான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப இவங்க எப்ப குல்தீப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உங்களுக்கு, குல்தீப்ப 17th ஓவர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஜடேஜாவை 30th ஓவர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. லெனாக்ஸ் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? 12 ஓவர்ல 70 for 3. 12 ஓவர்ல 70 for 3. They introduced the Jayden Lennox in the 13th over and he got rid of Rahul in the very first over. முடிஞ்சது மேட்ச் அங்கே. அவன் உன் ஊருக்கு பாடம் கத்து கொடுக்குறான் ஸ்பின்னர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. நீ 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரை வச்சுட்டு ஸ்பின்னரை போடாம நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நிதிஷ் ரெட்டி நீங்க அதுக்கப்புறம் கொடுக்குறீங்களா போலிங்க? வெல்கம், இல்லன்னு சொல்ல. ஒரு எண்டு நிதிஷ் ரெட்டி, ஒரு எண்டு குல்தீப்பா இருக்கணும். அவங்க எப்படி அன்செட்டில் பண்றாங்க? குல்தீப் லேட்டா வராரு, அதுக்குள்ள செட்டில் ஆயிடுறாங்க பேட்ஸ்மேனர். நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், அந்த ரிஸ்க் if it pays my way the game is over, is not going to hurt me and it is happening all the time. எப்பதான் நீங்க கத்துப்பீங்க? that is an absolute bottom line. பாவமா இருந்தது எனக்கு கோலியை பார்க்கறதுக்கு. பட் at the same time you cannot be biased saying that the knock played by Virat Kohli should not have ended in a losing side. And the same applies for Daryl Mitchell. What a sensational knock what he played, and well supported by Glenn Phillips for another 100. அப்படிங்கும்போது you cannot be biased saying this knock of Virat Kohli is not deserved to be ending on the losing side அப்படின்னு. Okay, no problem. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த நியூசிலாந்து டீம் கிட்ட தோத்துட்டீங்க. அதைத்தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டே இருக்கேன். யார உங்களுக்கு இந்த ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, உயிருக்கு வேகமா ஓடுற மானு, ஓடுற மானு சிறுத்தையை விட வேகமா ஓடணும். The fastest animal in the world is cheetah, which can run at 130 kilometers per hour. ஆனா உயிருக்கு ஓடும் போது மான் வேகமா ஓடும்பாங்க. இப்ப அந்த நியூசிலாந்து டீம்ல பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு, ஹென்ரி நிக்கல்ஸ் is an experienced player, but he wants to prove a point or two to stay in the team. Will Young experienced, same case. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்கேல் பிரேஸ்வெல் as a captain is not going to get another opportunity to captain. எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் அவருக்கு. 1988ல இருந்து 7 கன்சிக்யூட்டிவ் சீரீஸ் தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்கேல் பிரேஸ்வெலோட கேப்டன்ல சில ஜெயிக்கிறாங்கன்னா வாட் அன் அச்சீவ்மெண்ட் இஸ் தட். ஜக்காரி ஃபூல்க்ஸ் சின்னவர் இப்பதான் வந்திருக்காரு உள்ள. ரைஸ்டன் கிளார்க் இப்பதான் உள்ள வந்திருக்காரு. ஜெமிசன் இஸ் ஆல்சோ இன் அண்ட் அவுட் ஆஃப் த நியூசிலாந்து சைடு. He is not really cemented his place. ஜெய்டன் லெனாக்ஸ் அப்படிங்கும்போது அங்க பசி ஜாஸ்தியா இருக்கு. அப்படி பசி ஜாஸ்தியா இருக்கிற டீம் when you are writing them off, when you are taking them for granted, this is what exactly will happen.
They read the conditions very well. Their strategy has been very well. They adjusted to the pace and bounce very well. And the way they played our spinners compared to the way we played their spinners, அவங்க இறங்கி பால்ல அடிக்கிறாங்க. குல்தீப்பை இறங்கி நேரம் அடிக்கிறாங்க. இறங்கி வாங்கயா ஜேடன் லெனாக்ஸ்க்கு. ஒரு சின்ன பையன் போற த்ரூ த லைன் இறங்கி வா. இறங்கி வந்து நீ சிக்ஸே அடிக்கலன்னா கூட என்ன பண்ண, ஓகே ஒருவேளை பால் திரும்பவும் பயப்படுறியா, அதெல்லாம் பெருசாலாம் ஒண்ணு திரும்பல, பால் நின்னுது, ஓகே உங்களுக்கு அந்த இது இருக்கா, run down through the line, cover the line of the ball and run down and put some kind of thoughts in his mind. வரவே மாட்டேன்றீங்க, பின்னாடி இருந்து அப்படியே பஞ்ச் பண்றீங்க, முன்னாடி அப்படியே ரீச் பண்ணிட்டு அப்படியே ஆடுறீங்க, இல்ல பின்னாடி போட்டு ஸ்டியர் பண்ணிட்டு ஒன்னு அடிக்கிறீங்க. when are you going to attack even against Glenn Phillips? எப்படி மைக்கேல் பிரேஸ்வெல் இப்ப இல்ல, Glenn Phillips is someone who has to bowl the bulk of the overs அப்படிங்கும் போது எப்படி நீங்க வந்துட்டு இந்த மேட்சை தோக்கலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் 320 பாரு, that is what we said, they scored 7 runs more. இதே T20 கிரிக்கெட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஜேஎஸ்கேக்கு என்ன சொன்னேன், அதுக்கு சொல்ல மாட்டேன். 7 runs அந்த பேஸ்ல நீங்க எப்ப வேணாலும் பிடிக்கலாம். நீங்க வந்துட்டு யோசிச்சு பாருங்க, இப்ப 8 ஓவர்ல 54 ரன்னுக்கு அவர் போட்டு போயிட்டாரு கிளென் பிலிப்ஸ், 6.8 in ஓவர். ஜேடன் லெனாக்ஸ் 10 ஓவர்ல 42 ரன், 2 விக்கெட். அந்த bowler shot, that is Michael Bracewell, they pulled you out under 300 அப்படிங்கும் போது you have to really see where are you going wrong. You have to change your approach. You have to read your conditions. Losing at your home, not conquering the conditions is the worst thing you can ask for yourself being a champion side. இப்ப ODI World Cupல India were the runners, champions trophy India are the winners அப்படிங்கும் போது, even though they've lost to a team which showed better purpose, better strategically, better hunger, whatever it is, இது வந்து தோத்தத்துக்கு ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. even though New Zealand thoroughly deserved to win in all honesty. இப்ப நாளைக்கு வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க, இந்த மாதிரி Nitish Reddy's 50 is a positive sign, Harshit Rana's 50 is a positive sign, Arshdeep Singh's 3 wicket all is a positive sign. சீரீஸ் தோத்துட்டு பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன் சொல்லவே சொல்லாதீங்க. You won the first ODI and then you allow them to come back from 0-1 to win a historic series after 38 years, after losing 7 series on tandem. Abdina, I am sorry, you have to put your hand up and say there are a lot of things that has to be worked out to see the betterment of the team going forward to 2027 ODI World Cup, where as quickly as you find your 15 players who are going to be in the traveling squad for that and persist with them on a continuous basis, it is going to be one difficult World Cup. ஏன்னா கண்டிஷன்ஸ் கட்டார் முட்டார்னு மாறும் சவுத் ஆப்பிரிக்கால. இங்க மாதிரி கிடையாது. இப்ப இண்டோர்ல இதே கண்டிஷன் தான் சொன்னேன், ராஜ்கோட்ல இதே கண்டிஷன் தான் சொன்னேன், பரோடால மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் அங்க பால் அலையும். இந்தியால மோஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் என்ன இருக்கும், இந்த இண்டோர் ராஜ்கோட் மாதிரி இருக்கும், இல்ல பெங்களூர் மும்பை மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு பெருசா இதே இருக்காது இந்தியால. சவுத் ஆப்பிரிக்கால அப்படி கிடையாது. கண்டிஷன் தெரியாம நீங்க போனீங்கன்னா 6 கால் மார்க்கை வாங்கி அமிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. India has to find a way to get their 15 traveling squad which is traveling to South Africa for the ODI World Cup as soon as possible. Try and only experiment with them and see where everyone suits in which roles for the betterment of the team. Ada panlena, the road is going to be very, very tough road ahead of them. Papa enna nadakudhu. Congratulations for New Zealand. Thumbs up to their coaching staff, thumbs up to their captain, thumbs up to their whole team for achieving yet another monumental thing in India not long ago, before when they just achieved something significantly phenomenal by drubbing India 3-0 in the test series. Well played New Zealand. Hard luck to India. Our next episode is going to be நாளைக்கு வாழ்வா சாவா அப்படின்னு Johannesburg Super Kings is going to play Paul Royals in Paul, whether they can put it across against Paul Royals to get in to the last 4 into the playoffs to the eliminator அப்படின்னு டீடைல்ல அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து ரிவ்யூ பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்றேன். Until then, thank you from your favorite channel, P Dog Speaks. Thanks a lot and bye bye.